இல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்திற்கு உள்ளடக்கி இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு இன்றைக்கு தன்னிறைவு பெற்ற மருத்துவ கட்டமைப்பில் சிறந்து விளங்குகிற மாவட்டமாக இன்றைக்கு புதுக்கோட்டை இருந்து வருகிறது. ஏராளமான துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், வட்டார மருத்துவமனைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள், புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, புதிய பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு புதுக்கோட்டை மருத்துவத்துறையில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே 108 கோடியே 7 லட்சம் மதிப்பீட்டில் 41 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், 25 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கும் இந்த மாவட்டத்திற்குள் அடங்கி இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் 86 கோடியே 95 லட்சம் மதிப்பீட்டில் 28 இடங்களில் புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையை பொறுத்தவரை கட்டமைப்பில் முழு நிறைவு பெற்ற மாவட்டமாகவும், பணியாளர்கள் காலி பணியிடங்களை பொறுத்தவரை 100% நிரப்பப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றாகவும் இந்த மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நானும் நம்முடைய மாண்புமிகு சட்டம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களும், பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களும், மரியாதைக்குரிய துறையின் செயலாளர், மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், அரசு முன்னாள் வழக்கறிஞர் உள்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு இன்று காலையில் கீரனூரில் 3.5 கோடி மதிப்பீட்டிலான ஒரு கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக அங்கே திறந்து வைத்து, இன்றைக்கு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5000 சதுரடி பரப்பில் தரை மற்றும் ஒரு தளத்துடன் கூடிய கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவத்துறை கட்டிடம் ஒன்றும், டெலிகோபால்ட் கருவி ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ தொகுதியில் ஆண் மற்றும் பெண் மருத்துவ பயனாளர்களுக்கு 20 படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதிர்வீச்சு வார்டில் மார்பக புற்றுநோய், கருப்பை கழுத்து புற்றுநோய் மற்றும் வாய்க்குழி புற்றுநோய் என்று புற்றுநோய் பயனாளர்கள் அதிகமாக சிகிச்சை பெறுவதற்கு இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்து மக்களும் பயன்பெறுகிற வகையில் புற்றுநோய் சிகிச்சைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தீர்வு என்கின்ற வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு இங்கே இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதே மருத்துவமனை வளாகத்தில்தான் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் 3வது பல் மருத்துவக் கல்லூரியை இங்கே தொடங்கி வைத்தார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஏற்கனவே 1950களில் கட்டப்பட்ட சென்னையில் இருக்கிற ஒரு பல் மருத்துவக் கல்லூரி மட்டுமே பழமையான பல் மருத்துவக் கல்லூரியாக இருந்தது. தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரி இருந்தது. 2வதாக அரசின் சார்பில் கட்டப்பட்ட பல் மருத்துவக் கல்லூரி என்கின்ற பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அளித்து, அந்த பல் மருத்துவக் கல்லூரியும் தற்போது மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள் 108 கோடிக்கும் மேலானது. தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு 87 கோடிக்கும் மேலான வகையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மட்டும் 5 கோடி 36 லட்சம் மதிப்பீட்டிலான இந்த புற்றுநோய் சிறப்பு மையமும் 3.5 கோடி மதிப்பிலான
ஒரு கீரனூர் கட்டிடமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 200 கோடி மதிப்பிலான மருத்துவத்துறை கட்டிடங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே உள்ளடக்கி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு ஒரு துறையின் சார்பில் 200 கோடி ரூபாய்க்கு மேலான மருத்துவ கட்டமைப்பு என்பது அசாத்தியமானது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த கட்டமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மருத்துவமனைக்கு வந்து கல்லூரியின் முதல்வர் அவரிடத்தில் கேட்டோம். மருத்துவக் கல்லூரியின் செயல்பாடுகள், மருத்துவக் கல்லூரியில் மக்களின் பயன்பாடு குறித்து கேட்டபோது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை வைத்திருக்கிறார்கள். 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு முன்னால் இந்த மருத்துவமனையில் தினந்தோறுமான புறப்பயனாளர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது என்று சொல்லி மருத்துவ பயனாளர்கள் என்று அழைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 2021 மேவுக்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரியில் பயன்பெற்று வந்த சராசரி புறப்பயனாளர்களின் எண்ணிக்கை 913. தற்பொழுது 1872, ஒரு மடங்கு அப்படியே கூடுதலாகி இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள் இந்த பகுதிய மக்கள். அப்படியானால் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடும், நோய்த்தன்மை கூடியிருக்கிறதா, நோய் பாதிப்பு கூடியிருக்கிறதா, அதனால் பயனாளர்களின் எண்ணிக்கை பெருகியிருக்கிறதா என்று கேட்கக்கூடும். அதுவல்ல, அரசு மருத்துவமனைகளின் மேல் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூடியிருக்கிறது. அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் பெருகி இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளின் சிறப்பான மருத்துவ சேவை அளிக்கப்படுகிறது என்கின்ற அந்த உன்னதமான எண்ணம் மக்களிடையே பெருகி வருகின்ற காரணத்தினால்தான் ஒரு மடங்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமே புறப்பயனாளர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. புதுக்கோட்டை மருத்துவமனையில் மட்டுமல்ல, மதுரை ராஜாஜி மருத்துவமனையாக இருந்தாலும், திருச்சி கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, அதேபோல் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை, ஓமந்தூரார் போன்ற, கோவையில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் 2 மடங்கு 3 மடங்கு என்று மருத்துவ துறையில் பொதுமக்கள் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் நிலை என்பது இன்றைக்கு கூடியிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெறும் கட்டிடங்களை கட்டுவது அல்லது ஏற்கனவே இருந்த கட்டிடம் இடிந்துவிட்டால் அதை புதுப்பித்து தருவது என்கின்ற நிலையில் இல்லாமல் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக தொடங்கி வைத்து அது இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலான புகழ்பெற்ற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்டு 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு 2,58,00,000 பயனாளர்களை சென்றடைந்திருக்கிறது. அதனால்தான் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி ஐநா சபையின் பொதுக்கூட்டம் நியூயார்க்கில் கூடி உலகிலேயே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய் பாதிப்புகளுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கிற நாடு எது என்று அவர்கள் ஆய்ந்தபோது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீடுகளுக்கே தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு மருத்துவம் அளிக்கப்படுகிறது என்கின்ற அந்த மகத்தான செய்தி அறிந்து நம்முடைய தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை ஐநா மன்றம் தந்திருக்கிறது. இப்படி பல்வேறு விருதுகள் இந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கு கிடைத்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் மட்டுமல்லாது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், அதேபோல் அண்மையில் மிக வெற்றிகரமாக நடைபெற்ற மக்களை தேடி முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் 1256 இடங்களில் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு உலக வரலாற்றில் அவர்களுடைய வீடு வாயிலுக்கே சென்று முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் தொடங்கப்பட்ட அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் 18,53,000 பயனாளர்கள் அதன் மூலம்
பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையில் மகளிருக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சமூட்டும் நோய் பாதிப்புகளில் ஒன்று கருப்பை வாய் புற்றுநோய். கருப்பை வாய் புற்றுநோயை கருவிலேயே அழித்தொழிப்பதற்கு 14 வயது இளம்பெண்களுக்கு தடுப்பூசி ஒன்றை ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் என்கின்ற HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடும் திட்டத்தை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டமும் ஒரு 4 மாவட்டங்களில் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் அந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 25,000 ரூபாய் குறைந்தபட்சம் செலவாகும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலில் அந்த திட்டம் விலையில்லாமல் இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் இந்த துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிற நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இந்த மாவட்டத்தின் முழு தேவைகள் நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கா சார்? நீங்க அமைச்சராக பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நல்லா பண்ணுவீங்க. இப்போ அந்த 5 வருஷம் முடிய போகுது, உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சிருக்கா? நம்ம நல்லா பண்ணிட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்ட்டு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த பொறுப்புக்கு நாங்கள் அமர்த்தப்பட்ட போது பத்திரிகையாளர் சந்திப்பில் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொன்னது, உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மக்கள் அரசு மருத்துவ சேவையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுகிற நிலை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னோம். அதில் இப்போது 50% மேலாக வெற்றி பெற்றிருக்கிறோம். மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும் சிசு மரண விகிதமாக இருந்தாலும் இந்தியாவின் சதவிகிதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு சதவிகிதத்திலும் சிசு மரண விகிதத்திலும் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம். கட்டமைப்புகள் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பணியிடங்கள் நிரப்புவதிலும் இன்றைக்கு 100% வெற்றி கண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட MRB, TNPSC, NHM, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் 40,000க்கும் மேற்பட்ட பணி நியமனங்களை புதிதாக செய்திருக்கிறோம். 17,773 புதிய பணியிடங்களை உருவாக்கி இருக்கிறோம். 60,000க்கும் மேற்பட்ட வெளிப்படை தன்மையுடனான கலந்தாய்வுகள், பதவி உயர்வுகளை தந்திருக்கிறோம். இப்படி முழுமையாக அந்த பணிகள் செய்த காரணத்தினால் இந்த துறையில் ஒரே ஒரு காலி பணியிடம் கூட இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட 1057 மருத்துவர்களுக்கு, உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணியாணைகளை தந்திருக்கிறோம். அதற்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நடத்தப்பட்ட கலந்தாய்வில் 100 மருத்துவர்களுக்கு ஆணை தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த கலந்தாய்வு தொடர்ந்திருக்கிறது. 100 பேருக்கு இன்று மாலைக்குள் DPH அலுவலகத்தில் கலந்தாய்வு மூலம் பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. இப்படி காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது உருவாகி இருக்கிறது. ஒன்றே ஒன்று, 1466 சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டி இன்றைக்கு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போன்ற பல்வேறு வழக்கு மன்றங்களை துறை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகளின் காரணமாக நேற்றைக்கு கூட ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்குகளுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் பேசி மிக விரைவில் AG போன்ற சிறப்பு வல்லுநர்களுடன் பேசி தீர்வு காணவிருக்கிறார்கள். அதுவுமே நிரப்பப்பட்டு விட்டால் 100% பணிகள், 100% காலி பணியிடங்கள் இல்லாத துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கின்ற அந்த பெயர் மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக பெறவிருக்கிறது. கடந்த 5 வருடங்களாக அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்லி நான் குரல் கொடுத்தோம். ஆனா கடைசி நேரத்தில் ஆட்சி முடியும் பொழுது மருத்துவர்கள் நியமனம் பண்றது அப்படின்னு சொல்லி அதிமுக குற்றச்சாட்டு. அதாவது மருத்துவர்கள் அந்த ஆட்சியில விட்டுட்டு போகும்போது 40% காலி பணியிடங்கள் இருந்தது. இன்னைக்கு 0% சொல்லியிருக்கிறோம். அவசரமா இல்லை, தொடர்ச்சியான பணிகள் தான். MRBங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறது இப்போ இந்த 1100 பணியிடங்கள் எடுக்கிறப்ப இந்த 1100 பணியிடங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் தரும். 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இதில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே 25,172 பேர். அதில் தேர்வில் கலந்து கொண்டவர்கள் 20,000க்கும் மேற்பட்டவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் 16,000க்கும் மேற்பட்டவர்கள். இந்த 16,000க்கும் மேற்பட்டவர்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கம்யூனல் ரொட்டேஷன் என்று தேர்வானவர்கள் 1057 பேர். இந்த ப்ராசஸ் 3-4 மாதம் ஆகும். நேற்றுக்கு அதிமுக சொன்ன மாதிரி நேற்றுக்கு சொல்லி இன்னைக்கு காலையில் நிரப்பிட முடியாது.
ஒவ்வொரு ப்ராசஸுமே கண்டினியூஸா சுகாதார ஆய்வாளர் பணியிடம் சொன்னீங்க. அது நம்ம தேர்வு நடத்த தப்பு தானே சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. இல்ல, தேர்வுல இல்ல. முறைகேடு நடந்திருக்குன்னு அதாவது சொல்லிருக்காங்க. ஒரு கேஸ் இல்லைங்க, ஒரு 40-50 கேஸ். காந்தி கிராம் திண்டுக்கல்ல படிச்சவங்க, பெங்களூர்ல ஆந்திரால படிச்சவங்க, டிப்ளமா படிச்சவங்க, ரெகுலரா படிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய கேஸ். அது பல்வேறு வழக்குகள்ல அரசுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ அந்த நீங்க சொன்ன அந்த கேஸ்ல இப்போ அரசுக்கு சாதகமா மதுரை பெஞ்ச் வந்து நேற்றுக்கு முந்தின நாள் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனாலும் இன்னொரு அடிஷ்னல் கேஸ்லாம் இருக்கிறதால இதெல்லாம் தீர்வு கிடைத்தவுடன் சட்ட ரீதியான ஒப்புதலை பெற்று அவர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்படும். சமீப காலமா நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது வந்து ஸ்கிரீனிங் பண்ணும்போது புற்றுநோய் அதிகமா வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து கவர்மெண்ட் இல்லை, அதாவது இது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்புகளும் புற்றுநோய் சம்பந்தமான பாதிப்புகளும் உலகம் முழுக்கவே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 5 மாவட்டங்களில் அந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்களுக்கு மேலாக முழு ஸ்கிரீனிங் நடக்குது. ஸ்கிரீனிங் மட்டுமே இல்லை, அந்த ஸ்கிரீனிங் மூலமா இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 9,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இந்த தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படுகிற காரணத்தினால் அவங்களுக்கு சிகிச்சைகளின் மூலம் அவர்களை 100% காப்பாற்றிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கிரீனிங் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்புகளும் கூட இப்போ இங்கே புதுக்கோட்டையில் 5,39,00,000 பண்ணியிருக்கிற மாதிரி 60 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தஞ்சாவூரில் பண்ணின்னு இருக்கிறோம். 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம். புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மிக சிறந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னா மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் பணிகள் முழுமையுறும் நிலையில் இருக்கிறது. மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கூட நம்முடைய கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டோம். இப்போ இந்த மருத்துவமனை புற்றுநோய்க்கான இந்த இல்லை கேட்டீங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இந்த புதுக்கோட்டை மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இதுக்கும் கூட எக்யூப்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி ஹெச்ஆர் இருக்கா, எல்லாரையும் போட்டாச்சான்னு கேட்டோம். ஃபுல்லி எக்யூப்டாக இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. சிறப்பாக இது இன்னைக்கிலிருந்தே செயல்படும் சொல்லியிருக்காங்க. எல்லாம் உணவு பழக்க வழக்கங்கள் தான் அதிகபட்சமான காரணம். ஒன்று உடற்பயிற்சி, ஒரு சீரான அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இது இருந்தால் எல்லா நோய் பாதிப்புகளுக்கும் சரியான தீர்வு அது மட்டும்தான். தினந்தோறுமான உடற்பயிற்சியும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் தான் இப்போ வந்து உலகம் முழுக்கவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகம் முழுக்க. இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நம்ம துறையின் செயலாளர் கலந்து கொண்ட ஒன்று கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ஒன்று இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். வருஷம் முழுக்க ஒரு 1,00,000 பேர் அளவுக்கு இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் பதிவு, அவர்களுடைய உடல்நலம் பாதிப்பு, அதில் தேறிய நிலை போன்ற எல்லா விவரங்களும் இந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரியில பதிவு பண்றோம். இதுவுமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காரியம். 1 இயருக்கு ஆண்டொன்று இல்லைங்க, இது உலகம் முழுக்க இருக்கிறது. காரணம் தான் நான் சொன்னேன், உடற்பயிற்சி குறைவு, அதாவது இந்த உணவு பழக்க வழக்கங்களினால் ஏற்படுகிற இது புதுக்கோட்டையில மட்டும் இருக்கிற விஷயம் இல்லைங்க, உலகம் இருக்கிற 200 நாடுகள்லயும் இருக்கிற பிரச்சனை இல்ல. நீங்க தனிப்பட்ட வகையில ஒருத்தரை சொல்லுவானா, ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, அவங்க பேர்ல நடவடிக்கை. நான் திரும்ப சொல்றேன், இது புதுக்கோட்டைக்கோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இஷ்யூ இல்லை, உலகம் முழுக்க இருக்க இஷ்யூ. இதை தடுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இந்த 14 வயது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசிங்கிறது உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிற விஷயம். இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதை நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒன்றிய அரசாங்கம் நம்ம பண்ற இன்னொரு திட்டத்தையும், இன்னுயிர் காப்போம் திட்டத்தை நாம 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம், அவங்க நாங்கள் 1,50,000 லட்ச ரூபா கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசின் திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசின் திட்டங்களாக தான் அவங்க எடுத்து
ஒவ்வொன்றா செயல்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை. தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு HIV பாதிப்பு அதிகமா இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தேவையில்லாத பீதியை கிளப்பி